வணங்கியிருக்கும் செய்தியாளருக்கு வணக்கம். ஆமாங்க, உங்களை தான். எழுத்தின் நோக்கம் கதை சொல்வது அப்படின்னா இதழியலின் நோக்கம் தேவையான கதைகளை சொல்வது. இதழியல் நோக்கில் கதை என்பதே வேறு. ஒரு காலத்தில் கூட்டத்துக்கு முன்பா ஒலி எழுப்பி செய்தி சொன்ன நாள் தொடங்கி இன்னைக்கு வர பத்திரிகை உலகம் தொடர்ந்து அடைந்து வந்த பரிணாம வளர்ச்சியில் இப்போது வந்து சேர்ந்திருக்கும் இடம்தான் மோஜோ என்னும் மொபைல் ஜேர்னலிசம். எத்தனையோ துறைகளில் செல்போன்களின் எழுச்சி ஏற்படுத்தியிருக்கும் தலைகீழ் மாற்றத்தை போலவே இதழியல் துறையிலையும் செல்பேசிகளால் ஏற்பட்டிருக்கும் தாக்கம் கவனிக்கத்தக்கது. அந்த வகையில் செல்போன்களால் ஏற்பட்ட மாற்றம், அதன் தாக்கம், அதற்கான தேவை மற்றும் கையாளும் வழிமுறைன்னு சலிப்பூட்டாமல் தொழில்நுட்பம் சொல்லித் தருகிறார் சைபர் சிம்மன் என்று அறியப்படும் நரசிம்மன். 20 ஆண்டுகளுக்கும் மேலா இதழியல்ல அனுபவம் மிக்க இந்த ஆசிரியருக்கு இது 5வது நூல். இருந்தாலும் இதழியல் குறித்து இதுதான் முதல் நூல். உலகமெங்கும் வீசும் மோஜோ அலையை வாசகர்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் தன் நோக்கம்னு சொல்லிக்கிட்டாலும் படித்து முடிக்கும் வேளை நாமும் ஒரு மோஜோ தானோ அப்படின்னு நினைக்க வச்சிருது இந்த புத்தகம். மொபைல் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் செய்தி சொல்லும் வல்லமை படைத்தவரா மாறியிருக்கும் ஒரு மொபைல் புரட்சி சமூகத்தில் முறையான மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட செய்தியாள்கை அவசியமான ஒன்றா இருக்குது. இந்த நிலையில் இதழியலில் மாணவர்களுக்கும் புதிய தலைமுறை இதழாளர்களுக்கும் அவசியமான கையேடாக வெளிவந்திருக்குது இந்த மொபைல் ஜேர்னலிசம் நூல். உலகின் மிகச்சிறந்த கேமரா எது தெரியுமா என்ற கேள்விக்கு இந்த நூல் அளிக்கும் பதில் ஒரு நொடி புத்தகத்தை மூடிவிட்டு கற்பனை செய்ய தூண்டுகிறது. அதே சமயத்தில் கேமராவை கையாளுவதில் இருக்கும் உலகளாவிய விதிகளான லீடிங் லென்ஸ், தேர்ட் ஐ, கோல்டன் ரேஷியோ ஆகிய விதிகளையும் எளிமையாக விளங்க வைப்பதில் ஆசிரியர் தான் ஒரு ஆசிரியர் என்பதை நிரூபிக்கிறார். உலகளாவிய மோஜோ மேதைகள் மற்றும் அவர்களது செயல்பாடுகளின் உயரத்தை சொல்லி நம்ம உசுப்பேற்றுவதோடு நின்று விடாமல் அதை அடைய செல்பேசி எப்படி பயன்பட்டது அப்படிங்கிறத விளக்குவதும் இதனை புத்தகம் என்பதிலிருந்து கையேடு அப்படிங்கிற தரத்துக்கு தகுதி செய்திருக்குது. வெளிநாட்டு உதாரணங்கள் சொல்லும்போது அதை நியாயம் செய்யும் விதமாக அடிக்குறிப்புகள் உடனடியாக தரப்பட்டிருக்கும் இடங்கள் சிறப்பு. ஆனால் பல இடங்களில் இதை தவறவிட்டு அதே போல ஆதாரம் இருந்தால் சிறப்பாக இருக்குமோ அப்படின்னும் யோசிக்க வைக்குது. தொழில்நுட்பத்தை தமிழில் படிப்பது என்பது எப்போதுமே சலிப்பூட்டக்கூடிய ஒன்று தான். ஆனால் சைபர் சிம்மனின் எழுத்து அந்த கருதுகோளை இந்த புத்தகத்தில் சவாலாக்கி தருது. ஆனால் சைபர் சிம்மனின் எழுத்து அந்த கருதுகோளை இந்த புத்தகத்தில் சவாலாக்கி இருக்குது. இதெல்லாம் ஒரு சிக்கலா அப்படின்னு அடிப்படை சிக்கல்களும் சரி, அடடே இப்படியும் இருக்குதா அப்படின்னு நுணுக்க தகவல்களும் சரி விளக்கப்படும் போது சலிப்பூட்டாத வகையில் இருக்குது. அதே சமயம் மொபைல் ஜேர்னலிசம் என்பது ஒரு திறன் தாங்க. மற்றபடி இதழியலுக்கான அறம் இதிலும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வந்த சொல் வராமல் நினைவுபடுத்தவும் ஆசிரியர் தவறவில்லை. 5 பிரிவுகளில் 37 தலைப்புகளில் செல்பேசி இதழியல் குறித்த எளிமையான புரிதலை ஏற்படுத்தும் இந்த புத்தகம் இதழியல் துறையினருக்கான கையேடு என்பதையும் தாண்டி புதிதாக ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கும் எவருக்குமான புத்தகம் என்பது சால பொருந்தும். முழுமையாக பார்த்து முடித்தமைக்கு வாழ்த்துக்கள் மோஜோ. வாய்ப்பிருந்தா இந்த புக்கை நிச்சயம் வாங்கி படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.